ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் உண்மையான பாதையில் நேர்மையாக செல்லும் உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் சென்று கொண்டு இருப்பதால் எல்லா விதமான நன்மைகளும் உன்னுடைய கரங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு கொடுக்க போகும் பேரதிசயம் என்பது அளவில்லாமல் இருக்கும். இறுதி வாய்ப்பாக இன்று என்னுடைய வேலை நான் தொட செய்தேன். உன்னுடைய இறுதி வாய்ப்பையும் நீ சரியாக பெற்றிருக்கின்றாய். இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாக நடக்கும். நித்தமும் உன்னையும் நீ செய்கின்ற செயல்களையும் உன்னுடைய எண்ண ஓட்டங்களையும் கவனித்தபடிதான் இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணத்தில் தூய்மை இருக்கின்றது, உள்ளத்தில் உண்மை இருக்கின்றது, உன்னுடைய இல்லத்தில் நானும் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தியடித்து எல்லா இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடி புகுந்து இருக்கின்றேன். என்னை நீ அன்போடு வரவேற்று அழகாக பார்த்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவது இந்த முருகனுடைய வேலை. கரடு முரடாக இருந்த உன்னுடைய பாதையில் நடந்து நடந்து உன்னுடைய கால்கள் புண்பட்டு இருக்கின்றது அல்லவா? இனி பூக்கள் நிறைந்த பாதையை உன் கண்களுக்கு நான் காண்பிப்பேன். அந்த வழி சென்று நீ எந்த ஒரு வழியும் இல்லாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விடுவாய். உன்னை சுற்றி எல்லா திசைகளிலும் நான் இருக்க என்னுடைய மூச்சுக்காற்று உன் மீது பட்டு கொண்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு தீமையோ உன்னை எப்பொழுதும் நெருங்காது. நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி வருத்தப்படுவதாலோ பேசுவதாலோ அதையே நினைத்து கொண்டிருப்பதாலோ எந்த பயனும் இல்லை. இனிமேல் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றதோ அதை நினைத்து கவனத்தோடு விழிப்போடு செயல்பட தயாராக வேண்டும். உனக்கு துணையாக உன்னுடைய முருகன் எப்பொழுதும் இருப்பேன். நீ எல்லா தொல்லைகளிலிருந்தும் வெளிவரும்படி நான் உன்னை அமைதியாக வாழ வைப்பேன். காரணம் இல்லாமல் நான் எதையும் கொடுப்பது இல்லை. காரணத்தோடு தான் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி கொண்டு இருக்கின்றேன். அதை புரிந்து கொண்டு உன்னுடைய மனதை சற்று நீ அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களும் காரணத்தோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாவற்றையும் நான் தான் நடத்தி கொண்டும் இருக்கின்றேன். நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உன் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கையோடு உன் மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீயாகவே வாழ வேண்டும் என் குழந்தையே. பிறரை நம்பியோ பிறருக்காகவோ வாழ்வதை விட வேண்டும். உன்னுடைய சொந்த முயற்சிதான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நம்பி இன்றைய தினத்திலேயே உன்னுடைய முயற்சியில் நீ ஈடுபடு. உன்னுடைய வாழ்விற்கு தேவையான உனக்கு பிடித்த நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உன் கரத்தில் வந்து சேரும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். இனி உன்னை வெறுப்பவர்களுக்கு எல்லாம் உன் மனதில் இடம் கொடுக்காமல் உன்னை விரும்புபவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கத்தை கொடுத்து நீ இனி சிறப்பாக வாழ்வாய். நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து இந்த முருகன் சந்தோஷப்பட ஆவலோடு துடித்து கொண்டு இருக்கின்றேன். ஓரிடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டால் அதற்காக சோர்ந்து போகக்கூடாது. முயற்சியை செய், பயிற்சியை செய். யாராலும் உன்னை நிராகரிக்க முடியாத இடத்திற்கு நீ முன்னேறி செல்வாய். உன்னை நான் தோற்க எப்பொழுதும் விட மாட்டேன். வெற்றி கொடியை கட்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காண்பிப்பாய். யார் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் அவர்கள்தான் தோற்றும் போவார்கள். நீ விரும்பியது எல்லாம் உடனே உனக்கு கிடைத்துவிட்டால் அதன் அருமை பெருமை புரியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதமானது. எல்லாம் உனக்கு புரிந்து விட்டது. இனியும் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை. உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன். இனி நீ நினைத்தது நடக்கும். நல்லதே நடக்கும்.